நாட்டில் கண்ட இடங்களில் குப்பைகளை வீசுவதற்கு எதிரான கடுமையான எதிர்ப்பு சட்டங்களை ஜூலை 1ஆம் தேதி பினாங்கு அமல்படுத்தும் என்று அம்மாநிலத்தின் ஊராட்சி மன்றம் நகர் திட்டமிடுதல் குழுவுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹிங் முயிலை தெரிவித்தார். செபராங் பிறை நகராண்மை கழகம் மற்றும் பினாங்கு தீவு நகராண்மை கழகம் ஆகியவை இந்த உத்தேச சட்டம் குறித்த விழிப்புணர்வையும் அதன் சட்ட அமலாக்கத்தையும் பொதுமக்கள் அறிந்து கொண்டு தங்களை தயார்படுத்திக் கொள்வதை அனுமதிக்கும் பொருட்டு அமலாக்க நடவடிக்கையை 6 மாதங்களுக்கு டிசம்பர் 17ஆம் தேதி பினாங்கு ஆட்சிக்குழு ஒத்திவைத்தது. குற்றங்களுக்கு ஏற்ப அபராதம் விதிப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் பிற விவகாரங்களை ஆய்வு செய்ய இரு நகராண்மை கழகங்களும் தலா ஒரு பணிக்குழுவை உருவாக்கும் என்று பண்டார் பிரடாவில் செய்தியாளர்களிடம் பேசியபோது ஹிங் முயிலை தெரிவித்தார். இதற்கு முன்னதாக அவர் பண்டார் பிரடா MBSP வளாகத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான பிறை நகராண்மை கழகம் மற்றும் பினாங்கு தீவு நகராண்மை கழகத்திற்கான உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். 2007ஆம் ஆண்டின் திடக்கழிவு பொது சுத்திகரிப்பு மேலாண்மை சட்டம் மற்றும் சட்டம் 672 உட்பட பல சட்டங்களில் செய்யப்பட்ட திருத்தங்களின் கீழ் கடுமையான தண்டனைகள் முதல் குற்றத்திற்கு 2000 ரிங்கிட் வரை அபராதமும் 12 மணி நேரம் வரை கட்டாய சமூக சேவையும் விதிக்கப்படும். கூடுதலாக குற்றவாளிகள் சிறப்பு அங்கியை அணிந்து பொது இடங்களை சுத்தம் செய்ய உத்தரவிடப்படலாம். சமூக சேவை அல்லது நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்க தவறினால் அபராதம் அதிகபட்சமாக 10,000 ரிங்கிட் வரை உயர்த்தப்படும். சைபர்ஜயா யூனிவர்சிட்டியின் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது.